Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே கரம் மசாலா எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு என்னென்ன எடுத்துக்கறோம்னு பார்க்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 3 சுருள் பட்டை நான் இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன், 4 பிரியாணி இலை இந்த மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன். அதாவது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய், 2 துண்டு சுக்கு ஆப்ஷனல், 5 அன்னாசிப்பூ, மராத்தி மொக்கு 5, 1 டேபிள்ஸ்பூன் கல்பாசி, 5 காய்ந்த மிளகாய். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அது கருகி போகாது, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம இல்லை ஜஸ்ட் அது சூடானா போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம வீட்டிலே மிக்சர் ஜாரில் அரைக்கிறதுனால நமக்கு ரொம்ப நைஸ் கிடைக்காது. இந்தளவுக்கு அரைச்சாவே போதுமானது. மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுறணும். சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கரம் மசாலா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் 6 months வரைக்கும் ரொம்ப அதோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கரம் மசாலா உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவரோடு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக போட்டுட்டு ஒரு 2 months அளவுக்கு கூட நீங்கள் இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சிருக்க கரம் மசாலா எனக்கு 3 to 4 months வரைக்கும் வரும். ஸோ நீங்கள் அதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது அது ஷெல்ஃப் லைஃப் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.